வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த அப்டக்கல், ஸ்டம்பிளிங் பிளாக், தடைகள், இந்த வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு செயலை செய்ய நாம் முற்படும் போது சில தடைகள் வருகிற பொழுது நம்ம சோர்ந்து போகிறோம். இது ஒன்று தான் சார் தடையாக இருக்குது, இதெல்லாம் நான் தாண்டி போய் நான் ஜெயிச்சிருவேன், என்னுடைய இலக்கை அடைஞ்சிருவேன்னு சொல்கிறோம். ஒரு டிரைவிங் ஸ்கூலில் அந்த டிரைவிங் சொல்லித்தர இன்ஸ்ட்ரக்டர் இந்த கார் ஓட்ட வந்தவங்ககிட்டலாம் ஒரு கேள்வி கேட்டாராம். இந்த காரில் எதுக்கு பிரேக் இருக்குது? ஒருத்தன் சொன்னால் வேகத்தை குறைக்கிறதுக்கு. இன்னொரு மாணவர் சொன்னார் இல்லை மெதுவாக ஓட்டுறதுக்கு. இன்னொரு மாணவர் சொன்னார் சராசரி வேகத்தில் ஓட்டுறதுக்கு. இன்னொரு மாணவர் சொன்னார் அதெல்லாம் இல்லை சார், விபத்துக்களை தவிர்ப்பதற்கு, மோதலை தவிர்ப்பதற்கு. டேஷ் ஆகும்போது நம்ம பிரேக் போட்டுடலாம். கடைசியாக ஒரு மாணவர் சொன்னார் பிரேக் எதுக்கு தெரியுமா வச்சுருக்காங்க? வேகமாக ஓட்டுறதுக்கு. ஒன்றா எல்லோரும் சிரித்தாங்களாம். வேகமாக ஓட்டுறதுக்கு பிரேக்காக வைப்பாங்க. அப்போ அந்த ஆசிரியர் சொன்னார், அவர் சொன்ன பதில் தான் கரெக்ட். பிரேக்குன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம வேகமாக ஓட்டுறோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு காரை கொடுத்து இந்த காரில் பிரேக்கே பிடிக்காது சார், திருச்சி வரைக்கும் போயிட்டு வாங்கன்னா போவோமா? போக மாட்டோம்ல. பிரேக்குங்கிறது தடைகள்னு நினைக்காதீங்க, அது வேகமாக ஓட்டுறதுக்கு. அந்த ஆன்சர் தான் கரெக்ட். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கைகள் தடைகள் வரும்போது அது நம்மளை நிறுத்துறதுக்குன்னு நினைக்கக்கூடாது. அந்த தடைகளை மீறி நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை நமக்குள்ளே வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த ஆசிரியர் சொன்னார்னு ஒரு இடத்துல நான் படித்தேன். அப்போ அருமையானவர்களே, தடைகள் வருகிற பொழுது இத்தோடு என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இந்த தடையை என்னால் மீறவே முடியாதுன்னு நினைக்குங்க. எல்லா தடைகளையும் தாண்டி தாண்டி வருவது தான் வாழ்க்கை. தடைகளே இல்லாமல் இருந்தால் அந்த வாழ்க்கையின் சிறப்பு முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியாமல் போய்விடும். அந்த வாழ்க்கை சுவாரஸ்யமாக இல்லாமல் போய்விடும். இத்தனை தடைகளை நான் தாண்டி இருக்கிறேன் என்று திரும்பி பார்த்து நீங்கள் பெருமிதப்படும் போது தான் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் உழைப்பும் அர்த்தப்படும். அப்போ தான் உங்கள் உழைப்பின் மேன்மை உங்களுக்கு தெரியும். ஓ, இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோமா அப்படின்னு உங்களை குறித்தே நீங்கள் பெருமைப்பட முடியும். எனவே தடைகள் என்பது காரில் இருக்கிற பிரேக் மாதிரி. காரை வேகமாக ஓட்டுறதுக்கு இந்த பிரேக் தான் தேவை. இந்த தடைகள் இருக்க தான் இன்னும் ஜெயிக்கணுங்கிற உணர்வு நமக்கு வரும். இது நம் வாழ்க்கை நிறுத்த வந்த தடை அல்ல, வாழ்க்கை இன்னும் சிறப்பாக நடத்த வந்த தடை என்று உள்வாங்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.